Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ் கொஸ்டின். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸாம்பிள் 1.1 இஃப் ஏ ஈக்குவல் டு 1 3 5 கொடுத்துருக்காங்க. பி பார்த்தீங்கன்னா 2, 3 சப்டிவிஷன் இருக்குது. இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வாங்க சம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. இப்போ ஏ வந்து எடுத்து எழுதிக்கலாம். 1, 3, 5. பி எழுதிக்கலாம் 2, 3. இப்போ ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆர்டர்டு பேரில் எழுதணும். இப்போ ஏ வந்து பார்த்திங்கன்னா 1, பி வந்து பார்த்திங்கன்னா 2. 1, 2 எழுதணும். அடுத்து 1, 3 எழுதணும் ஆர்டர்டு பேரில். இப்போ 1, 2, 1, 3. அடுத்து பார்த்திங்கன்னா 3 வச்சு எழுதணும். 3, 2, 3, 3. அடுத்து 5, 2, 5, 3. இதான் வந்து ஏ கிராஸ் பி. அடுத்து பி கிராஸ் ஏ எழுதணும். ஃபஸ்ட்டு பி எழுதிக்கலாம் 2, 3. ஏ வந்து பார்த்திங்கன்னா 1, 3, 5. பி கிராஸ் ஏ என்ன வரும்? ஃபஸ்ட்டு 2 வச்சு எழுதணும். 2, 1, 2, 3, 2, 5. அடுத்து 3 வச்சு எழுதணும். 3, 1, 3, 3, 3, 5. இதான் வந்து பார்த்திங்கன்னா பி கிராஸ் ஏ. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நம்ம என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. அது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கு போகலாம். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா இஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ வந்து ஈக்குவலாக கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏ கிராஸ் பிஏ ஃபஸ்ட்டு ஒரு செட் எடுத்துக்கலாம். 1, 2 இருக்குது. இதே சேம் செட் பி கிராஸ் ஏல இருக்கான்னு பார்க்கணும். பார்த்திங்கன்னா இல்லை, 2, 1 தான் இருக்குது. ஸோ நாட் ஈக்குவல். என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஈக்குவலாக வரல. ஸோ நாட் ஈக்குவல் சொல்லணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? இங்கே ஏ கிராஸ் பியில் 1, 2 இருந்துச்சுன்னா பி கிராஸ் ஏல 2, 1 இருக்குது. 1, 2 நாட் ஈக்குவல் டு 2, 1. Therefore, A cross B not equal to B cross A தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன். அடுத்து தேர்டு பார்க்கலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஷோ தட் நம்பர் ஆஃப் A cross B ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் B cross A ஈக்குவல் டு n of A இன்ட்டு n of B கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி எத்தனை செட் இருக்குன்றத நம்ம கவுண்ட் பண்ணணும். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஏ கிராஸ் பி. இதில் நம்பர் பார்த்திங்கன்னா எத்தனை செட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6 செட் இருக்குது. அடுத்து நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ, இதில் எத்தனை செட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6 செட் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ பார்த்திங்கன்னா 6 நம்மளுக்கு. அடுத்து நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பி செட்டு. இப்போ நம்பர் ஆஃப் ஏ செட்டில் பார்த்திங்கன்னா 1, 2, 3 இருக்குது. பியில் பார்த்திங்கன்னா 1, 2 இருக்குது. அப்போ 3 2s are 6. அப்போனா பார்த்திங்கன்னா எல்லாமே ஈக்குவல் தான். இப்போ நம்ம எழுதிக்கலாம். அது 1,
number of A cross B equal to 6 இருக்கு. number of B cross A பார்த்தீங்கன்னா 6 இருக்கு. n of A வந்து பார்த்தீங்கன்னா 3 set. number of B set பார்த்தீங்கன்னா 2 set. number of A cross number of B பார்த்தீங்கன்னா 3 2s are 6. so all are equal. therefore number of A cross B, number of B cross A equal to number of A into number of B set. எல்லாமே என்னதான் நம்மளுக்கு ஆன்சர் 6 தான். ஸோ அவள் தான் இந்த சம். தேங்க்யூ.